ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் பாக்யா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லா பெங்களூர் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக. இப்போது கேஸில் நான் பாத்திரம் வச்சு அதில் 150 கிராம் எண்ணெய், 100 கிராம் நெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம கரம் மசாலா பார்த்துக்கலாம். பட்டை மசாலா, பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஜாவித்ரி பூ, மராட்டி மொக்கு 2 இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா வெங்காயம், நல்லா ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கத்தில் கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கேஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகா அதை கீரி போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இது கூட நான் 2-3 தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஆல்ரெடி 1 ஹவர் முன்னாடி சிக்கன் ஊற வச்சுருக்கிற தயிரில் 1/4 லிட்டர் தயிரில் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வைக்கலாம். இது ஸ்லோவாக சிக்கன் வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் வைக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம அரிசிக்கு தண்ணி வச்சிடலாம். நான் அதில் ஒரு இலை, பட்டை, லவங்கு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிரேவியில் கூட உப்பு சேர்த்துருக்குறோம், பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் மசாலா நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு பாருங்கள். இப்போ நல்லா மணமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. நம்மளுக்கு அரிசியும் வெந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கன் மசாலா பாதி எடுத்து வச்சிடலாம். இப்போ இருக்கிற பாதியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் சாதம் பாதி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சாதம் ஃபுல்லாக வேகலை, ஒன்றும் பாதியமாக இருக்குது. இப்போது லெமன் ஜூஸு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற மசாலையும் சேர்த்து நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இருக்கிற இன்னும் பாதி சாதத்தை சேர்த்து எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போது கீ தேவைப்பட்டுச்சுன்னா அதில் ஒரு 1/2 கரண்டி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினா இலையும் தூவிட்டு இப்போ நம்ம தம்முக்கு வச்சிடலாம். அது மேலே நல்லா கனமாக எதனா ஒன்று வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். பிரியாணி வாசனை நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளுக்கு அருமையாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.